ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எப்போது ஒரு டைமாவது ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னா, நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான நேரத்தில் கிழிஞ்சு போகிறது. அந்த நேரத்தில் நம்ம இதை சரி பண்ணுறதுக்காக டெய்லரையும் தேடிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணால் கூட வெளியில் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை மிஷின் எல்லாம் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபிக்ஸிங் டேப் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். ஏன்னா இது ஒரு ஷார்ட்டான டைமில் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதே இப்போ ட்ரெஸ்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இப்போ கிழிஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸோட உள் பக்கத்தை திருப்பி போட்டு கிழிஞ்சிருக்கிற ஏரியாவை கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த நீட் அண்ட் ஸ்மூத்தாக அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணாதான் டேப் யூஸ் பண்ணும்போது கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஃபிக்ஸிங் டேப்பை எடுத்து நான் கொஞ்சம் நீளமாகவே எந்த ஏரியாவில் கிழிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிடலாம். நான் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 10 லேயர் கிட்ட வச்சேன். அப்போ தான் மறுபடியும் கிளியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ டேப்பை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கவர் பண்ண மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். துணி பார்த்தீங்கன்னா காட்டன் துணியாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த துணியுமே அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணும்போது கவனமாக பிளேஸ் பண்ணுங்கள். நம்ம கீழே வச்சுருக்கிற ஃபிக்ஸிங் டேப் அதோட பொசிஷன் மாறக்கூடாது. இப்போ அது மேலே நல்லா நீட்டாக ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா அயர்ன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக இந்த மாதிரி அயர்ன் பண்ணாலே போதும். டெய்லர், ஸ்டிச்சிங் மிஷின், ஊசி, நூல் எதுவுமே இல்லாமல் சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக நம்ம கிழிஞ்சு போன துணியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போதே தெரியும், சூப்பராக அது ஒட்டிடுச்சு. இப்போ நான் அதை திருப்பி காமிக்கிறேன். இப்போ அதை பார்க்கும்போதே தெரியும், ட்ரெஸ் கிழிஞ்சு போனதுக்கான அடையாளமோ நம்ம அதை ஸ்டிக் பண்ணியிருக்கிற அடையாளமோ எதுவுமே தெரியல. ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஷால் எல்லாம் கூட ஈஸியாக ஓரம் பிடிச்சிக்கலாம். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா துணி இதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷாலோட எட்ஜில் கொஞ்சமாக ஃபிக்ஸிங் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷாலை ஒரு 2 டைம்ஸ் சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி அயர்ன் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.